நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. திருவள்ளூர் அருகே 15 ஆண்டுகளாக சொந்த இடத்தில் அகதிகள் போல் வசித்து வருவதாகவும், வசித்து வரும் இடத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஆவடி அடுத்த மோரை ஊராட்சிக்குட்பட்ட புதிய கன்னியம்மன் நகர் பகுதியில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக 2500 குடும்பங்களுக்கு மேலாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள மக்கள் பல ஆண்டுகளாக வருவாய்த்துறை சார்பிலும் மாவட்ட ஆட்சியரிடமும் பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கின்றனர். கடந்த 2009ஆம் ஆண்டு மாநில அரசால் புதிய கன்னியம்மன் நகரில் சர்வே எண்கள் 289, 294/6, 294/7 ABCD பிளாக் என இடம் ஒதுக்கப்பட்டு அதில் 2500 குடும்பங்கள் வீடு கட்டி 15 ஆண்டுகளாக வசித்து வருவதாகவும், அந்த வீடுகளுக்கு வரி, குடிநீர் வரி, மின் இணைப்பு போன்ற வரி செலுத்தி வருவதாகவும், இந்நிலையில் கட்டிய வீடுகளுக்கு வீட்டுமனை பட்டா இல்லாததால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வரும் கல்வி கடன்கள் போன்ற இலவச சலுகைகளை பெறுவதில் சிரமம் உள்ளதாக மனவேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் சொந்த இடத்தில் அகதிகள் போல் வாழ்ந்து வருவதாகவும், எங்களுடைய நிலையை மாவட்ட ஆட்சியர் புரிந்து கொண்டு எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இதில் ஊர் பொதுமக்களான வெங்கடேஷ், முருகன், ராமு, புதிய கன்னியம்மன் நகர் பகுதியிலிருந்து வந்திருக்கோம். நாங்க அங்க மறு குடியமர்வு செய்யப்பட்ட பகுதி 2008 தமிழ்நாடு அரசால் வீடு இடிக்கப்பட்டு வெறும் நிலங்களாக எங்களுக்கு 2009ல கொடுத்தாங்க. அங்க போய் நாங்க குடிபெயர்ந்து வீடுகள் அமைச்சு இப்ப இருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயும் எங்களுக்கு பட்டா இன்னும் வழங்கல. மீதி அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் எல்லாமே செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அடிப்படை வசதி எங்களுக்கு அந்த மன சொந்தமானதுக்கான உரிமை இன்னும் பட்டா வழங்கல. 2009ல இருந்து பஞ்சாயத்து லெவல்லையும் சரி, கலெக்டரேட்லயும் சரி, எம்எல்ஏ எல்லார்கிட்டயுமே தொடர்ந்து மனு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதுவரை அதற்கான முயற்சிகள் எதுவுமே எங்களுக்கு பதில் அளிக்கவில்லை. அதனால இன்னைக்கு எங்க பஞ்சாயத்து லெவல்ல இருந்து எங்க கிராம மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இங்க கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அதை நாளைக்கு தாலுகா ஆபீஸ்லயும் அதுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க மறுபடியும் மனு. இதன் மூலியம் எங்களுக்கு கூடிய சீக்கிரம் பட்டா கொடுத்தா அங்க அரசால் வழங்கப்படும் திட்டங்கள் எங்களுக்கு கிடைக்கும்ன்றத நாங்க தெளிவுபடுத்திக்கிறோம். வேணி.